என்னவாங்க கல்யாணம் வேண்டாமா? என்னவான்னா என்ன வேலைக்காரி உனக்கு? வேலைக்காரி உனக்கு என்ன கை கை நீட்டு வரல வெட்டி அடிச்சு விடு ஜாக்கிரதை. கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு யார் தெரியுமாங்க சொல்லுது? சொல்லுதா? சொல் சொல் மகாராஜா சொல்றாங்க. ஏன்னு கேளுங்க. தமிழ் படிச்சு வர்றீங்க. ஏய் பாய் இங்கிலீஷே பேசு. ஏன்டா இப்படி திக்கி திக்கி பேசுற? தைரியமா பேசு. மகாராணி கடந்து போகுது. அது நிறுக்கையே தான் நீ பேசு தைரியமா. நான் இருக்கேன். ஒருவேளை என்னைக்கு லவ் பண்ணுதா என்னமோ? லவ்வா? ஆமா. ஏய் அப்படி இருந்தா இருக்கறானே அறிவாளி. அம்மாரி விட உனக்கு கேக்குறா. நீயே கேக்குறா. கேக்குறா. அப்படியே பாகுபலி மாதிரி உள்ள ஏத்து நோக்கி இந்த பக்கம் முன்ன அந்த பக்கம் வந்துரும். உனக்கு கல்யாணம் வேண்டாம். உனக்கா? உனக்கு உங்களுக்கு உங்களுக்கு கல்யாணம் வேண்டாம். அம்மா பாவமா நீட்டாத கையை கட்டறா. சரிமா. யார்கிட்ட பேச மகாராணிமா? ஒரு ஆம்பளை என்கிட்ட கை நீட்டி பேசுறா. அடிக்காத பாரு நீ. கண்ணி கண்ணி அல்லிராணி அப்பா கல்யாணம் என்று சொன்னாலே கல்யாணம் பிடிக்கவில்லை. பிடிக்காது. மாலை விடும் என்று சொன்னால் மங்கையால் எனக்கு பிடிக்கவில்லை. கல்யாணம் என்ற வார்த்தையை காதுகளை கூட கேட்க கூடாது. எனக்கு கல்யாணம் மட்டும் சொல்றீங்களே, யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க? ஒரு நாடாளும் ஒரு அரசனுக்கு தான் திருமணம். ஆம்பளைக்கு தான்மா. ஆம்பளை ஆம்பளைக்கு தான். ஆம்பளைக்கு ஆம்பளைக்கு அடி ஆம்பளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க. பையன் முகத்துல கொடுக்குறாங்க மேல மட்டும். இடம் சின்னதா இருக்கு மகாராணி. அதான் சொல்றேன். ஆம்பளைக்கு ஆம்பளைக்கு தான். அப்பா கண்ணி நான் ஒரு ஆணுக்கு அடிமையாகணுமா? கல்யாணம் செய்து கொடுத்து கட்டி கணவனோடு எல்லா பெண்களும் வாழ்வது போல இந்த ஆள் பாட்டல் அள்ளி மகாராணி ஒரு ஆம்பளைக்கு அடிமையாவதா? ஆம்பளையும் 10 மாசம் பொம்பளை நானும் சொல்லுங்க தாய்தான். நீங்க ஆம்பளை இல்லைன்னா நீ எப்படி பொழைப்ப? எங்க மகாராணி அம்மா ஒரு பெண்ணும் 10 மாசம். ஆணுக்கு பெண் எந்த வகையில் நான் குறைஞ்சிட்டேன்? நான் கல்யாணம் செய்து ஒரு ஆடவனுக்கு ஏன்னா பாருமா, ஆடவர் தான் என்னைக்கும் முக்கியம். பெண்கள் 1000 பேர் இருந்தாலும் ஆடவருக்கு இது தேவை. அதுக்கப்புறமா உன்னை கல்யாணம் பண்ணி நல்லா இருப்பேன். எதுக்கு? எல்லா வேலைக்குமே எல்லா வேலைக்குமே வா. அவளுக்கு வச்சுக்கோ பயிற்சி எடுக்கிறதுக்கு. நமக்கு சொல்ல வசனம் இல்லை. இப்பொழுது இந்த ராஜ்யத்தை உனக்கு பட்டம் சூடி வைத்து விட்டேன். இதுக்கு மேல நீதான் மகாராணி. அப்படியா? ஆமா. இன்று முதல் இந்த திரு மதுராபுரி தேசமே என்னுடைய பொறுப்பாகும். அப்பா ராணிமா இந்த திரு ஆயா வருது. நாங்கள் மூவரும் என் தாயாகிய குந்திதேவிக்கு பிறந்தவர்கள். என் சிற்றன்னையாகிய மந்திராதேவிக்கு நாங்கள் அதாவது எத்தனை பேர் ஜனித்தார்கள்? நகுல சகாதேவர்கள் பிறந்தார். இப்படி 5 பஞ்ச பாண்டவர்கள் பிறந்து எங்கள் இருப்பிடம் யாது? எந்த நாட்டில் இருக்கிறீங்க? எந்த நாட்டில் இருக்கிறோம்? எனக்கு எத்த நேரிட்ட எதிரிகள் யார்? மகாராஜரும் இன்றெடுத்த கௌரவர்கள் 100 பேரே எனக்கு நேரிட்ட ஆதியில திருநாட்டி மகாராஜருக்கு முன்பதாக அஸ்தினாபுரத்தை ஆண்டு வந்தார் என் தந்தையாகிய பாண்டவத்திர மகாராஜர். உண்மைதான்.
மகாராஜா உங்களுக்கு வேட்டு விட்டாங்க. டேய், ஆமாப்பா, மகாராஜர் வீதியில் வருகிறார் என்று சொன்னால் வான வேடிக்கைகளும் எப்படி வான வேடிக்கைகள் முழங்க, மேல தாளங்கள் முழங்க, மகாராஜரை வரவேற்பதுதானே முறை. உண்மைதான், முறை முறை இல்லையா? இருந்த பொழுதிலும் அப்பேற்பட்ட கௌரவர்கள் 100 பேருக்கும் எங்களுக்கும் ஏன் பகை ஏற்பட்டது? ஏன் பகை? ஆதியில் இந்த அஸ்தினாபுரத்தை ஆண்டு வந்தார் என் தந்தையாகிய பாண்டபுத்திர மகாராஜர். மக்களின் குறையை தீர்ப்பதற்காக வேட்டையாட சென்ற என் தந்தையார் சிறங்கி வனத்துல என் தாய் தந்தையோடு வேட்டையாடுவதற்காக புறப்பட்டார். புறப்பட்ட எனது தந்தையார் என் சிற்றன்னையாகிய மந்திராதேவி இருவரும் 5 பஞ்ச பாண்டவர்களும் சிறு வயதாக இருக்கும் பொழுது என்னை ஈண்டெடுத்த என் அதாவது தந்தையாகிய பாண்டபுத்திர மகாராஜரும் என் சிற்றன்னையாகிய மந்திராதேவியின் சிறங்கி வனத்திலே என் தாயாகிய குந்தி தேவி எங்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு எங்கள் நாடாக விளங்கக்கூடிய அஸ்தினாபுரத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். உண்மைதான், உண்மைதான். அங்க வந்து சேர்ந்தோம். என் மாமனார் அதாவது என் பாட்டனாராக விளங்கக்கூடிய பீஷ்மரிடத்தில் 5 பஞ்ச பாண்டவர்கள் ஒப்படைத்தார். அப்போ அஸ்தினாபுரத்துல கௌரவர்கள் 100 பேரும் பிறந்திருந்தாங்க. இந்த 100 இளவரசர்களையும் பாண்டவர்கள் 5 சேர்த்தினால் 105 இளவரசர்கள் அஸ்தினாபுரத்திற்கு 105 பேரையும் துரோணர் என்று சொல்லக்கூடிய குருவிடத்தில் கல்வி கற்பதற்காக அனுப்பி வைத்தார்கள் இல்லையா? அப்படி அனுப்பி வைக்கும் வேளையில துரோணர் கல்வி கற்பதற்கு பாண்டவர்கள் எதிலுமே அதாவது முதலாவது இடத்தில் இருந்தார்கள். பாண்டவர்கள் நாங்கள் 5 எந்த ஒரு விளையாட்டாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, போர் பயிற்சிகளாக இருந்தாலும் சரி, பாண்டவர்களே முதலிடத்தில் இருந்த காரணத்தினால கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே பகை ஏற்பட்டது. அந்த கௌரவர்களின் மூத்தவன் யாரு? துரியோதனன். துரியோதனன் செய்த நயவஞ்சகங்கள் ஒன்றல்ல 2 அல்ல. போகும் வழியில் போய் குழி, ஆமா, நடக்கும் தடத்தில் நச்சு முழு, படிக்கின்ற பாயிலே கூரூசி, ஆமா, குளிக்கின்ற குளத்திலே கூரூசி, படிக்கும் பாயிலே பாம்புகளை விட்டான். இப்படி எல்லாம் ஏராளமான நயவஞ்சகங்கள் செய்தான் துரியோதனன். அதிலிருந்து தப்பி பிழைத்தவர்கள். அப்போ துரோணரானவர் வழங்கக்கூடிய பீஷ்மரிடத்துல சொன்னார், இப்படி பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே குருகுலத்தில் எப்பொழுதும் சண்டையும் சச்சரவாக இருக்கிறது என்று சொல்லி எங்களை எல்லாம் என்ன செய்தார்? என் பாட்டனாராகிய பீஷ்மாச்சாரியா, என் பெரிய தந்தையாகிய திருதராட்டி மகாராஜனும், பாண்டவர்களா, நீங்கள் சிறுவயதாக இருக்கும் பொழுதே உன் தந்தையாராகிய பாண்டவத்தினரும் உன் சிற்றன்னையாகிய மந்திராதேவியும் சிறங்கி வனத்துல மாண்டு மடிஞ்சாங்க. ஆமா. அப்போ வாலிப திசை அடையாத மக்கள் உங்களால் ஈம கிரியையில எல்லாம் செய்ய முடியல. ஆமா. அதனால வாரணாவரம் சென்று டேய், வாதனா மரம் இல்ல, தென்னை மரமும் இல்ல, முருங்க மரமும் இல்ல, அது வேதாளையாறு முருங்க மரத்துல வாரணாவதம். வாரணாவதம் என்று சொல்லக்கூடிய நகரம் அது எங்க இருக்குது? கங்கை கரையோரத்துல இருக்குது. அந்த வாரணாவதத்திற்கு சென்று அங்கே குடியேறி உன் தந்தையாராகிய பாண்டபுத்திர மகாராஜருக்கும் மந்திராதேவிக்கும் நீங்கள் செய்து வர வேண்டும் என்று சொல்லி பெரியோர்கள் கட்டளையிட, அந்த கட்டளைக்கு இணங்கிய பாண்டவர்களும் என் தாயாகிய குந்தி தேவியை அழைத்துக் கொண்டு வாரணாவதம் புறப்பட்டோம். ஆமா. அப்படி புறப்பட்ட பாண்டவர்கள் அங்கு தங்குவதற்காக ராஜாம மாளிகை ஒன்று அமைத்திருந்தார்கள். ஆமா. அதுல தங்கி என் தாய் தந்தைகளுக்கு ஈமக்கிரியை செய்யலாம் என்று இருந்த பொழுது நயவஞ்சகமாக, அதாவது என் பெரியப்பராக விளங்கக்கூடிய மகாராஜருக்கும் காந்தாரி அம்மையாருக்கும் முதலாவது பிறந்தானே அந்த துரியோதனன், அவரது தாய்மாமனாக விளங்கக்கூடிய சகுனியின் வார்த்தையை கேட்டு அந்த வாரணாவதத்தை அரக்கினால் மாளிகை கட்டினார். மாளிகை கட்டி என்ன செஞ்சான்? என்ன செய்தான் தெரியுமா? என்ன செஞ்சான்?